வட்டிக்காக மெட்டியை சொல்லி மடக்கி. டேய் பணத்தை வாங்கடா. கொடு. 100 வாங்கிக்க. கங்கம்மா 800 என்ன கங்கம்மா உங்ககிட்ட போய் வட்டி வாங்குவானா? ஏய் அந்த பணத்தை திருப்பி கொடு. கங்கம்மா அசலை கொடுக்கும்போது கொடு. ஆமா உன் பேத்திக்கு எப்ப கல்யாணத்தை பண்ணி வைக்க போற? அவ அம்மனுக்கு ஒரு கோயில் கட்டிட்டு தான் கல்யாணம் பண்ணுவேங்கிறா. நான் வேணா கோயிலை கட்டி தரேன், என்ன கட்டிக்கிறியா? பாட்டி பேசிட்டு வாங்க, நான் கோயில்ல இருக்கேன். என்ன பாட்டி உன் பேத்தி இப்படி கோச்சிட்டு போகுது? அவ எப்பவுமே அப்படித்தானப்பா இருப்பா. ஓஹோ யார் இவன்? முழுங்குற மாதிரி பாக்குறான். சரிண்ணே நான் வரேன். சரி தம்பி. ஊர்ல லைட்டு போட்ட இடத்துலாம் போய் பார்க்கணும்ண்ணே. தம்பி சீக்கிரமா நம்ம கடைக்கு ஒரு லைட்டை போட்டு விடுங்க தம்பி. போட்டுருவோம். ஆமாண்ணே யாருண்ணே அந்த பொண்ணு? அந்த பொண்ணா நம்ம கங்கம்மா பாட்டியோட பேத்தி, பேரு உத்ரா. அது ஒரு சாமி பைத்தியம் தம்பி. நாங்கெல்லாம் மலை மேல வாழ்ந்துகிட்டு இருந்தப்போ ஆத்தாலையும் அப்பனையும் புலி அடிச்சிருச்சு தம்பி, பாவம். அதுக்கப்புறம் அந்த கங்கம்மா பாட்டி தான் வளர்த்துக்கிட்டு இருக்கு. என்னத்த பண்ற எல்லாம். நான் வரேண்ணே. சரிங்க தம்பி, பார்த்து போயிட்டு வாங்க. சரி. வணக்கம் தம்பி. வணக்கம் ஐயா. ஐயாவுக்கு அப்புறம் உங்க புண்ணியத்தை தான் நாங்க எல்லா பேரும் நல்லபடியா வாழ்ந்துக்கிறோம் தம்பி. ரொம்ப சந்தோஷம். அப்ப நான் கிளம்புறேங்க. சரி தம்பி. ஆமா யார் அவன்? அவரா? அவர் ஈபிக்காரு, நம்ம ஊருக்கு லைட் போட வந்திருக்காரு. லைட் போட வந்தவனா? வச்சுக்கிறேன். வர இரு. என்னடா இந்த வேலையை போய் 7 நாள் பார்த்துட்டு இருக்க? எப்படா முடிப்ப? ஒரு ஆள் தானே இருக்கிறேன், முடிக்கிறேன். என்னத்தான் முடிக்கிறோம் கிடிக்கிறோன்னு. மாட்டியா? ஐயோ என்ன இந்த புள்ள நம்மளே சுத்திடுது? டேய் என்னடா இந்த புள்ள என்னைய பார்த்து சிரிக்குது? என்ன பண்ண? சும்மா பார்த்து சிரிச்சேன். ஓ கனெக்ஷன் கொடுத்துட்டியா? கனெக்ஷனா? பியூஸையா? இன்னும் கொஞ்ச நேரத்துல ஊருக்குள்ள இருந்து பஞ்சாயத்து பண்ண ஆளுங்க வர போறாங்க. ஒன்னும் அவசரம் இல்லடா, பொறுமையா நிதானமா பண்ண. சரியா? தப்பிக்க பாக்குறியா? வர இரு. பின்னாடி வர. ஐயா ஐயா ஏமா ஏன்னா அப்படி சொல்றா? ஒரு பிள்ளைய பார்த்து சிரிச்சது குத்தமாய்யா? பார்த்தா நல்லா இருந்தா சிரிச்சோம். இதுல என்ன தப்பு இருக்கு? சார் ரொம்ப மூச்சு வாங்குதா? ஆமாங்க, கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் வாங்குது. ஐயோ என்ன நீங்க மன்னிச்சிருங்க, உங்களை பார்த்து லைட்டா சிரிச்சதுக்காங்க இப்படி துரத்திட்டு வருவீங்க. பயமா இருக்குங்க. தயவுசெய்து ஊருக்குள்ள போய் யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க. பஞ்சாயத்துன்னு கூட்டிடுவாங்கன்னு ஒருத்தன் பயமுட்டுறாங்க. அதான் பக்கி பயந்துருச்சா? அப்ப நான் சொல்றதை நீங்க செய்யணும். என்னங்க உங்க காலில் விழுந்துக்க முடியுமா? ஹே அதெல்லாம் வேணாம். கோயில்ல சாமிக்கு ஒரு லைட் போடணும். அதுக்கு என்னங்க போட்டா போச்சு. ஆனா காசு பண்ணலாம் கேட்க கூடாது. ஐயோ அது வந்து கவர்மெண்ட் உங்களுக்கு செய்யற சேவை. பொதுவா ஊருக்குள்ள தான் லைட் போட்டு தரணும், அதான் நியாயம். நீங்க கேக்குறீங்கன்னு நான் சாமிக்கு போட்டு தரேங்க. கேட்ட உடனே ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க. இதுல என்னங்க இருக்கு? பரவாயில்லைங்க. நான் உங்களை அன்னைக்கே பார்த்தேங்க, நீங்க சாமி மேல எவ்வளவு பக்தி வச்சிருக்கீங்கன்னு. என்ன பாத்தீங்களா? எப்போ? நான் இந்த ஊருக்கு வந்த அன்னைக்கு நீங்க சாமிக்கு புடவை கட்டிட்டு இருந்தீங்க. சூப்பருங்க. நீங்க சாமியே கைக்குள்ள வச்சிருக்கீங்க. நானும் சாமியும் ரொம்ப நெருக்கம். ஓ ஆமா, அப்பவே நீங்க என்கிட்ட வந்து பேசிருக்கலாமே, ஏன் பேசல? இல்லைங்க, பொதுவா நான் யாருக்கிட்டையுமே
அவ்வளோ சீக்கிரம் பழக மாட்டேங்க. ஏன்னா நான் தனியாகவே வாழ்ந்து பழகிட்டேன். அப்படின்னா உங்களுக்கு யாரும் இல்லை, நான் ஒரு அனாதை. நான் கேட்டதுல உங்க மனசு புண்பட்டு இருந்தா என்னை மன்னிச்சிடுங்க. ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. சரி, அப்ப நான் வரேன். ஆ சரிங்க. ஆ, ஆ கோயில்ல லைட்டு போடுவீங்களே? ஐயோ போட்டலாங்க. வணக்கங்க. ஆ வணக்கங்க. பயமுறுத்தும் போதும் அழகாக தான் இருக்கா, பார்க்கறதுக்கும் அழகாக தான் இருக்கா. கணேசா என்ன? ஐயோ உங்களை இல்லை, இங்கே சும்மா பெல்டேசி. டாடா. வணக்கங்க. ஆ ஓ இங்கே தான் லைட் போடணுமா? ம், ஆமா. ராத்திரி நேரத்துல அம்மா இருட்டுல இருப்பாங்களே, அவங்களுக்காக தான் போட சொன்னேன். ஓ போட்டுரும். ம். மணி நீ 2 அடி குழி நோண்டு. குமார் நீ அளவு பார்த்து பைப் அறுத்துரு. டேய் நீ வயரக்கூடாது. சித்தா நீ ஏணி போட்டு மேலே இரு. சரிங்க. கமான் பாய்ஸ் குயிக். ஐயோ, பார்த்துட்டானே. டேய் சீக்கிரமா வேலையை முடிங்கடா, பசிக்குதுடா, சாப்பிடணும். இதோ டீ வந்துருச்சு, தர இருங்க. அவர் குடுமா இந்தாங்க. மணி இந்தாடா டீ சாப்பிடு. ஊத்து ஊத்து. இந்தாப்பா டீ சாப்பிடு. போதுண்ணே. இதுடா எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளம்புங்க, நான் பின்னாடி வந்துடுறேன். சீக்கிரம் வந்து சேரு. ஐயா லைட் போட்டாச்சு, லைட் போட்டாச்சு. அம்மா உனக்கு லைட் போட்டாச்சு. இப்போ நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு தெரியுமா? லைட் போட்ட உங்க கைக்கு ஒரு தங்க காப்பு தான் போடணும். உங்க ஆசையை நான் ஏன் கிடைக்க போறேன், தாராளமா போடுங்க. ஐயோ சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். எனக்கு அந்த அளவுக்குலாம் வசதி இல்ல. வேணா ஒரு பரிசு கொடுக்கறேன், அதை எப்பவுமே நீங்க மறக்க முடியாது. சரி அப்ப கொடுங்க. கண்ணு மூடுங்க. அ, நல்லா மூடுங்க. ஆ